Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. Pudiya India win Naya cool drink. Campa is back, Chica. Campa தான் brought to you by Reliance Consumer Products. Enjoy பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. Hey. ஆஹா போட்டோம். Viewers, Campa தான் அடிச்சு தள்ளுங்க. அங்க பாருங்க நம்ம இந்தியன் டீம்ஸ் சிராஜ்னா அடிச்சு தள்ளிட்டா இங்கிலாந்து போட்டு இன்னைக்கு. The coming of age for Mohammad Siraj, Chica. சிராஜோட சீரீஸ்னே பேசலாம் இது. ஏன்னா 5 மேட்ச் the last man standing. ரெண்டு டீம்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா the only bowler to play all the 5 matches to be fit. All the 5 matches. Only fast bowler to do that. Chris Wokes injured ஆயிட்டாரு லாஸ்ட்ல. சிராஜ் making sure அவர் எல்லா மேட்சும் ஆடுவாருங்க. Fittest pacers on tour பாருங்க. The fittest pacers on tour. Most balls bowled. பாருங்க, Chris Wokes 1086, Mohammad Siraj 1113. Unfortunately, Chris Wokes ஒரு கை உடைஞ்சு ஆனா கூட ஹீரோயிசம் காமிச்சாரு. உள்ள வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் உடைஞ்சு எப்படி ஆனா கூட நான் கண்ட்ரிக்கு வரேன்னு லாஸ்ட் மேட்ச் ரிஷப் பண்ட், இந்த மேட்ச் கிறிஸ் வோக்ஸ். பட் the day belongs to the Indian bowlers. என்ன சீக்கா நடந்தது? நாங்க லைவா பார்க்கும்போது 35 ரன்ஸ் ரிக்வயர்டு. ரூட்டோட விக்கெட் விழுந்தது. ஹாரி புரூக் ஃபர்ஸ்ட் சுத்தி அவுட் ஆனாரு. சிராஜ் வந்து பாருங்களேன் காத்தால இவ்வளோ நாளால ஐ பிலீவ் இன் ஜெஸ்ஸி பாய்னு வந்து சிராஜ் மட்டும் இல்ல, என்டையர் இந்தியன் கண்ட்ரியே நம்ம அதுதான் சொல்லியிருந்தோம். வி பிலீவ் இன் ஜஸ்பிரீத் பும்ரான்னு. இனி காத்தால எழுந்து கூகுள்ல போய் ஒரு பிக்சர் பார்த்திருக்காரு, பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அப்படின்னு. அந்த பிலீஃபோட வந்தாரு, மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாரு சீக்கா. வாட் அன் ஐகானிக் சீரீஸ் சீக்கா இது. Billy post match presentation believe பார்த்தேன், அதை பிலீவ் பண்ண நம்பிக்கையோட வந்தான். எஸ், தன்னம்பிக்கை, self belief, the best thing for anybody to do. But the point is, yes, Mohammad Siraj is outstanding. Prasidh Krishna also contributed a lot, and if you look at it overall, actually பார்த்தனா இவன் அவுட் ஆன ப்ரூக் அவுட் ஆன என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலா சொதப்பல் எங்க டர்னிங் பாயிண்ட் அந்த ஜேக்கப் பித்தல் ஒருத்த வந்தா தெரியுமா, அங்க போய் தொசுக்கிட்டான் போடு, தொசுக்கினல் என்ன ஆச்சு, அது இந்தியன் போலர்ஸ் காட் ஆன் டாப். அப்பதான் பிரசித் கிருஷ்ணா அந்த ஜேக்கப் பித்தல் வந்தோடனே அவனு அந்த ப்ரூக்கும் என்ன ஆச்சு, அந்த 7th பால்ல ரன்ஸே வரல. அந்த பிரஷர்ல என்ன ஆச்சு, பித்தல் அவுட் ஆனா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ரூட் வந்து எங்கேயோ போற பால் இப்படி தொசுக்கி விட்டு அவுட் ஆனா. பாத்தியா, எங்கேயோ போற பால் ஆஃப்டர் ஸ்கோரிங் செஞ்சுரி இந்த மாதிரி அவுட் ஆனாங்க. So if you look at it, it is suddenly the English people, I don't know what happened. அவங்க சடனா ஒரு டென்ஷன் ஆகி இதுல போயிட்டாங்க. They went into a shell. But one thing, சிராஜும் சரி பிரசித் கிருஷ்ணா சரி என்ன லைன் இன்னைக்கு போடாங்க பாத்தியா, just shot on like just shot on the stumps. பாரு, 6 dismissals and LBWs and bold on and on off stump, just on shot of just shot on stump. அதனால LBW bold. One thing நான் மச்சான், இந்த மாதிரி நான் ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் முகமது சிராஜ், ஹேட்ஸ் ஆஃப் டு முகமது சிராஜ். ஆக்சுவலி பார்த்தா பிரசித் கிருஷ்ணாவுக்கு லாட் ஆஃப் கிரெடிட் கொடுக்கணும் நீ. பிரசித் கிருஷ்ணா ரொம்ப இனிஷியலா செம எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. பட் த வே ஹி கேம் பேக் பிரசித் கிருஷ்ணா இந்த மேட்ச்ல 15 overs 90 சீக்கா. அவரு நெக்ஸ்ட் 13 ஓவர்ஸ்ல பாருங்க ஒரு கம்பேக் கொடுத்தாரு. பிரசித் கிருஷ்ணாக்கும் டைம் தேவையில்ல சீக்கா. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியே கடையில. அவருக்கு வந்து ஆஸ்திரேலியால ஒரு மேட்ச் ஆடினாரு, 2 மேட்ச் ஆடினாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்துலயும் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் ஆடினாரு, டிராப் பண்ணிட்டாங்க. சோ அந்த கண்டினியூட்டி மேபி இந்தியாவுக்கு ஒரு ஃபியூச்சர் தெரியுதோ அந்த ஃபாஸ்ட் bowling யூனிட்ல. ஒரு பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், ஆகாஷ் தீப் 3 நல்ல bowlers கிடைச்சிருக்காங்க. along with if Bumrah is fully fit, when he becomes fully fit, that is a decent bowling attack to go forward in the test cycle. 100%. That we talk about the future later, but let's talk, enjoy this test match. நீ யோசிச்சு பாரு, நீ 301 for 3 அவங்க அங்கே வந்து அடிச்சு வின் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி ஒரு பிலீஃப் இருந்து பாரு. 67 ரன்ஸ்ல பேக்கப் 301 for 3 at 62.3 ஓவர்ஸ்ல 85 பாக்கி 20 ஓவர்ஸ்ல பொட்டல மாட்டாங்க அவங்க போட்டு. அங்க அந்த சிராஜோட ஒரு வாடிக்கால் மைண்ட் செட் அங்கதான் எனக்கு பிடிச்ச. சிராஜோட வாடிக்கால் ஃபைட்டிங் ஸ்பிரிட், அதே மாதிரி பிரசித் கிருஷ்ணா ஃபைட்டிங் குவாலிட்டி. பட் வாட் ஐ ரியலி தாட் இஸ், ஒரு ஸ்டேஜ்ல எவ்ரிபடி கேவ் அப். நேத்து நீ பார்த்தா ஒரு 35 ரன்ஸ் கேட் 4 விக்கெட்ஸ் இருந்தது நீ காத்தால வச்ச கூட. அப்ப கூட என்ன ஜேமி ஸ்மித் அடிச்சு ஆடுவான்டா. ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எப்படி அடிச்சு வின் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல தொசுக்குறான் போயிட்டு. பட் செம போடாங்க.
நான் நல்ல வேலை பேட்டிங் பால் வந்து ஜிங்கு ஜக்கு பால் ஜிங்கு ஜக்கு பால் டான்ஸ் ஆடிந்தது அண்ட் டான்ஸ் ஆட விட்டு அந்த பசங்களை போட்டு தை 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 திக்கு தக்க தை திக்கு தை 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 திக்கு தை தை திக்கு தை அந்த மாதிரி தான் டான்ஸ் ஆடிந்தது அந்த பசங்க. ரூட் வந்து செஞ்சுரிக்கு அப்புறம் எப்படி அவுட் ஆன பாடுறான். Yeah, look at that difference, Chika. I think he likes that responsibility, Chika. நான் தான்டா பெஸ்ட் bowler டீம்ல அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பிடிச்சிருக்கு. பும்ரா இல்லாம பாருங்களேன், 4 இன்னிங்ஸ்ல 16 விக்கெட், ஆவரேஜ் பிலோ 20. பும்ரா இருந்து இதே சீரீஸ்ல 5 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட். அது எப்படி சீக்கா? அது சில பிளேயர்ஸ்க்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் போது they rise up to the occasion. பும்ராஸ் இல்லாம சிராஜ் has risen up to the occasion. அங்க பாருங்க, KL ராகுல் பாருங்க, வித்வுட் விராட் கோலி, வித்வுட் ரோஹித் சர்மா, he has risen up to the occasion. இப்போ நான் தான்டா சீனியர் மோஸ்ட் பிளேயர்னு. So these players are all சடன்லில இவங்க இவ்வளவு நாளா இவங்க வந்து அந்த பேக் சீட்ல இருந்தாங்க. ஒரு விராட் கோலி இருக்கும் போது, ஒரு ரோஹித் சர்மா இருக்கும் போது, ஒரு பும்ரா இருக்கும் போது, இல்லாட்டி ஒரு அஸ்வின் இருக்கும் போது, வாஷிங்டன் சுந்தரும் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் இல்லாத போது சடன்லி இந்த பிளேயர்ஸ்க்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும் போது தே சீம் டு பி ரெடி ஃபார் த சேலஞ்ச். சீக்கா பாருங்களா, அஸ்வின் இல்ல, வாஷிங்டன் சுந்தர் வந்தான், என்ன ஒரு லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். அந்த இன்ஃபேக்ட் எண்ட் ஆஃப் தி டே ஆர்குமெண்டே வச்சுக்கலாம், வாஷியோட 50 தான் டிஃபரன்ஸ் மேக்கர் இந்த ரெண்டு டீம்லயும்னு. அவர் லாஸ்ட்ல அந்த டெய்லோட ஆடின பார்ட்னர்ஷிப் லாஸ்ட் விக்கெட்டுக்கு பிரசித் கிருஷ்ணாவோட ஆடினது, தட் குட் பி த டிஃபரன்ஸ் பிட்வீன் வின்னிங் அண்ட் லூசிங் திஸ் கேம். வாஷிங்டன் சுந்தரோட நாக்கு அங்க பாருங்க, KL ராகுல் வித்வுட் கோலி, வித்வுட் ரோஹித் சர்மா, சடன்லி எல்லா பிளேயர்ஸும் KL ராகுல் மேல பிலீஃப் வந்தது. KL Rahul getting a 500 run plus series as an opener along with Yashasvi Jaiswal. In a matter of 2 series, Yashasvi Jaiswal and KL Rahul has become the most, probably the best opening pair in international cricket right now, Chika. யோசிச்சு பாருங்களா, நீ எல்லாம் சமப்பட்ட நீ ஆக்சுவல் டர்னிங் பாயிண்ட் இருந்தா 1 by 1 போலாம். நீ செகண்ட் இன்னிங்ஸ் ஓப்பனிங் யஷஸ்வி ஜெய்ஸ்வாலும் அந்த நைட் வாட்ச்மேன் ஆகாஷ் தீப் ஆடினாங்க பாத்தீங்க, செஞ்சுரி பார்ட்னர்ஷிப், ஆகாஷ் தீப் குரூஷியல் பார்ட்னர்ஷிப். அது பயங்கர குரூஷியல் பார்ட்னர்ஷிப். ஆக்சுவலா பார்த்தா when you really look at it, the second innings 66 அடிச்சாங்க நைட் வாட்ச்மேன் வந்து, and they took him very lightly. In all fairness, they took him very lightly. அவன் தாட்டு போட்டு தட்டவா அடிச்சு போட்டான். So frankly, ஆகாஷ் தீப் நாக் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப் was the match winning knock. அவன் ஆகாஷ் தீப் நாக் வந்து match winning knock, just யஷஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து match winning knock. Actually, he's on a Washington Sundar. You made a very valid point. And the Washington Sundar last wicket partnership of 39 runs made a huge difference. Yavla 66 acha. So Washington Sundar partner, when I think Prasidh Krishna came into bat, or Midna acha, 17 run. Did he 17 run 57 ponam actually? Yeah. Actually speaking, Washington Sundar's contribution was very, very crucial. 53 ponam, not 57. So Washington Sundar knock was very crucial. And those Akash Deep contribution was very crucial. If not with the ball, with the bat. And yes, second innings Siraj bowling வந்து நீ பார்த்தா வேற லெவல் bowling. எப்பத்துல வேற லெவல் bowling ஆச்சு. அந்த இவன் அவுட் ஆனது தெரியுமா, ப்ரூக் அவுட் ஆனது தெரியுமா, ப்ரூக் அப்புறம் bowling எங்க அவன் ஒரு மாதிரி வெறித்தனமா bowling போட்டாங்க. In all fairness, அந்த டீக்கு அப்புறம் வந்தாங்க தெரியுமா, டீ பிரேக் அப்புறம் they look totally different, both Prasidh Krishna and Siraj. Yeah, winning the match for India, Prasidh Krishna and Mohammad Siraj. Siraj பத்தி தான் நிறைய praises for Mohammad Siraj. Yeah, obvious தாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மர், மேன் நாட் பிரேக்கிங் டவுன். சீக்கா நம்ம இதுக்கு சீரீஸ் முன்னாடியே பேசியிருந்தோம், சிராஜ் டசன்ட் மிஸ் மேட்சஸ்ன்னு. எஸ், அப்பப்போ அடி வாங்குவாரு, பட் இந்த மாதிரி இந்த சீரீஸ் தானே சீக்கா. நவ் we can say Siraj has taken that step to the next level ல சீக்கா. நவ் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பவுலர்னு சொல்லலாம்ல சீக்கா இப்போ சிராஜ் இந்த சீரீஸ்க்கு அப்புறம். ஆமா, நேச்சுரலா 28 நீ பாருங்க, அவன் ஆக்சுவலா பார்த்தனா இன் இங்கிலாந்து இந்த வருஷம் பார்த்தா 23 விக்கெட்ஸ், 21-22ல பார்த்தா 18 விக்கெட்ஸ். அந்த ஆஸ்திரேலியா போய் நம்ம வின் பண்ண சீரிஸ் நம்ம 24-25ல 20 விக்கெட்ஸ், தட்ஸ் ஓகே. பட் 2021ல போனோம் தெரியுமா, அப்பதான் டெபியூ பண்ண ஆஸ்திரேலியால. அப்ப கூட சிராஜ் had bowled very well. So actually பார்த்தா சிராஜ் in Australia, சிராஜ் in England has done very well. So in the conditions which is used good for fast bowling, he's been a very useful bowler. When the seam பாரு அவன் ஆக்ஷன் எப்ப பார்த்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொல்றோம், the seaming wickets of Siraj is a very dangerous bowler. என்னடா பால் அப்படி பிச்சா ஃபடக்னு உள்ள வருது, சிக்ஸாக்னு உள்ள வருது, ஜிக்னு உள்ள வருது, சில்வர் சைன் வெளில போகுது, ஜிக்னு வெளில போகுது. அதனால எல்பிடபிள்யூ பால் வந்து அவங்களுக்கு பாரு எவ்வளவு பால் ஷார்ப்பா ரூட்டை, எவ்வளவு பால் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கால் ஸ்போர்ட்ஸ் பாத்தியா, ஜிக்னு உள்ள ரூட்டை தடவிந்தான் அவனுக்கு. ரூட் got 100. That's a different issue. But end of the day, Root was also struggling against Siraj. Yeah, and the ball, steaming in sharply, he was not able to play timing well.
யா அதான் ஒரு பிளான் இருந்தது எல்பிடபிள்யூ தான் எடுக்கணும்னு ஜோ ரூட். பட் ஜஸ்ட் நீங்க ஜோ ரூட் பத்தி தொட்டீங்க. another record for Joe Root, 39th test 100 Chica, getting closer to Sachin as every 100 goes, just 12 centuries away. அவன் ரூட் அப்பாலாம் உட்காந்து மேட்ச் எல்லாம் வர ரூட் உட்காந்து செமையா போய் அவர் ஹாப்பி எல்லாம். பட் எல்லாரையும் பார்த்தோன்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இதே நம்ம இந்த ரெக்கார்ட் பண்ற சமயத்தை பார்த்தா இங்கிலாந்து வின் மாதிரி தெரிஞ்சது நேற்றுக்கு. டீ டைம் வரைக்கும் டீ டைம்லயே இந்தியா டீ போச்ச கூட எல்லாம் தானே இங்கிலாந்து தான் வின்னு நினைச்சாங்க. அந்த பித்தல் ஒருத்தன் வந்தாயா, அவன் ஆர்சிபிக்கு டப்புன்னு அடிச்சாயா. அந்த பித்தல் வந்ததுனால தான் நம்மள இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அந்த பித்தல் ஒரு நாள் பீட்டில் ஆகிட்டாங்க. அவனை வெத்தலை பாக்கு போட்டு பண்ணி சாப்பிட்டாங்க நம்ம பசங்க. அவன் தொசுக்கல் என்ன ஆச்சு வியூவர்ஸ் ஒரு பாருங்க, அந்த பித்தல் 31 பால்ஸ் ஆடி இருக்கான் வியூவர்ஸ். அந்த 31 பால்ஸ் அவன் 5 ரன் அடிச்சிருக்கான். அந்த 31 பால்ஸ் அவன் சாப்பிட்டதுனால என்ன ஆச்சு, இவனுக்கு ஜோ ரூட்டுக்கு அந்த மொமெண்டமே போயிடுது. அதுக்கப்புறம் அவுட் ஆனான். 31 பால்ஸ் அவுட் ஆயிட்டு என்ன ஆச்சு, ஜோ ரூட் என்ன ஆச்சு போட்டு எங்கோ எவனாவது 111 இப்படி அவுட் ஆகி பாத்திருக்கீங்களா டிவிஎஸ்? 101 டிவிஎஸ் இவ்வளவு போய் அவுட் ஆகி பாத்திருக்கீங்களா? The ball was moving Chica. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. நேத்துக்கு டீக்கு அப்புறம் 70 ஓவர்ஸ்க்கு அப்புறம் suddenly the ball started moving so much Chica. இன்னைக்கு பார்த்தாலும் ஆமா பயங்கரமா மூவ் ஆச்சு. And ஒரு one good thing happened yesterday பாத்தீங்க. Did you all notice action? நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? டீக்கு அப்புறம் யார் bowling போட்டா இந்தியாக்கு? சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா. கரெக்ட். சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா bowling போட்டாங்க. அதுக்கப்புறம் ரெயின் ஸ்டாப் பிளே 1 hour கழிச்சு they were getting tired, rain came, stop play. திருப்பி இன்னைக்கு யார் bowling போட வேண்டியது? சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா. Whereas நேத்துக்கு சப்போஸ் ரெயின் வரலன்னு வச்சுக்கோங்க, நேத்துக்கு லாஸ்ட் 1 hour கிரிக்கெட் ஆடினாங்கன்னா maybe Akash Deep would have to come to bowl one end. Yeah. Correct. Jadeja might have come to the other end, or Washington Sundar, because these two guys would have got tired, right? Yes. So, yes. Everything, but ni pathna, elame went actually for India. In all fairness, அது சொல்லுவாங்க, when things have to go well for you, everything, all the energies will fall in place. Everything fell in place for us. But என்ன ஆனா சொல்லு மச்சான், ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்ல நானும் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடி இருக்கேன், பார்த்திருக்கேன், நிறைய கமெண்ட்ரி பண்ணிருக்கேன். நானும் ஒரு டைட் டெஸ்ட் மேட்ச் ஆடி இருக்கேன். ஆனா இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச், ஒரு டென்ஷனா ஃபீல்டு டெஸ்ட் மேட்ச் நான் பார்த்ததே கிடையாது. எங்கேயோ அடினா இந்தியா ஃபர்ஸ்ட் எங்கேயோ அடிக்கிறாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீ பாத்தீங்கன்னா இந்தியா 224 ஆல் அவுட், அவங்க 247 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அவங்களும் இந்தியா ஒரு மாதிரி பொட்டலம் பண்ணாங்க. ஒரு சைட்ல ஒன் ஸ்டேஜ் கோயிங் கங்கா போய் தான் அவனை பொட்டலம் பண்ணாங்க. 20 runs are lead. Second innings பார்த்தா இந்தியா 396 ஆயிட்டான். சரி இந்த சான்ஸே கிடையாது, பசங்க சேஸே பண்ண முடியாது. இந்த பசங்க ஆல்மோஸ்ட் சேஸ் பண்ணாங்க. சோ 6 runs தான். ஒரு எப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் மேட்ச்ல பார்த்து ஒரு சைட்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பொட்டலம், செகண்ட் இன்னிங்ஸ் மெக்னிஃபிசன்ட் பேட்டிங் பை போத் சைட்ஸ். அண்ட் ஒரு என்னது ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆல் 5 days கிரிப்பிங்கா இருக்குடா. எல்லா டெஸ்ட் மேட்ச்லயும் ஆல் 5 days கிரிப்பிங்கா இருக்கு. பட் இந்த டெஸ்ட் மேட்ச் எஸ்பெஷலி ஒரு மாதிரி இங்க போயிட்டு இருக்கு பாருங்க. ஐ மீன் எப்படி இருந்திருக்கோம்ல மொமெண்ட்ஸ் இன் ஸ்போர்ட் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுப்போம்ல சீக்கா. இந்த மேட்ச் மட்டும் தோத்துந்தனா நம்ம என்ன இந்த மேட்ச் ஞாபகம் வச்சிருப்போம்னா, சிராஜ் கேட்ச் விட்டான்டா மேட்சை தோத்துட்டோம்டா மறந்துருப்பாங்க. சிராஜ் இவ்வளோ ஒரு ஒர்க் ஹார்ஸ் மாதிரி இருந்திருக்காரு இந்த சீரீஸ்ல. Thank God, நிஜமாவே thank God that he got what he deserved. India winning the match with his performance. So hats off Mohammad Siraj. So now let's come to the big questions, Chika. How happy are you with Shubman Gill oda captaincy? He's had a fantastic series as a captain. 2-2 England la poi first series draw பண்றது ஈஸியே கிடையாது. He's gone and he's done that. First full time captain England la poi ஒரு முகமது அசருதீன், விராட் கோலி, இதுக்கு அப்புறம் சுப்மன் கில் அவங்க player of the series award from India's point of view. Do you agree Shubman Gill should be, I know he got 754 runs. எங்கயாவது சிராஜுக்கு கொடுத்திருக்க முடியுமா player of the series? ஏன்னா இது ஒரு பேட்டிங் பாரடைஸா இருந்து. we saw more than 20 centuries in the tournamentல இந்த particular series. இந்த சீரிஸ் 21 centuries ரெண்டு சைடுலயும் பாரு. ரெண்டு சைடு சேர்த்தனா இந்தியன் டூர் 21 centuries. ஆக்சுவலா எஸ் ஒரு பேட்டிங் பாரடைஸ் அந்த ஒரே ஒரு விக்கெட் பாத்தியா. இதுக்குதான் இங்கிலாந்து பயந்துதான். பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் டாப் கொடுத்து ஏன் பயந்துதானா, இந்த டெஸ்ட் மேட்ச் பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு ஓக்ஸ் மட்டும் ப்ராப்ளி செகண்ட் இன்னிங்ஸ் ஃபிட் ஆகுதுனா மேபி திங்ஸ் குட் ஹவ் பீன் டிஃபரண்ட் ஃபார் இந்தியா. பட் நீ பார்த்தனா சிராஜ் நீ சொல்ற அந்த கிரீன் டாப்ல சிராஜோட bowling was outstanding. ஆனா நீ என்ன வேணா சொல்ற, சிராஜ் டிங்கு டிங்குன்னு எடுக்கிறாங்க மச்சான். அதான் எனக்கு பிடிச்சது சிராஜ். பட் இன் ஆல் ஃபேர்னஸ் அனி ஐ தாட் நம்ம எல்லா பிரசித் கிருஷ்ணா விட்டுறோம்.
நிறைய பேர் யாரு வின் பத்தி எல்லாரும் சிராஜ் தான் பேசுறாங்க தவிர்த்து பிரசித் கிருஷ்ணா got 3 crucial wickets second innings. ஜோர் விக்கெட் எடுத்து பிரசித் கிருஷ்ணா மறக்காத. அந்த பித்தல் விக்கெட் எடுத்து பிரசித் கிருஷ்ணா. யார் விக்கெட் பாரு, எவ்வளவு விக்கெட் பிரசித் கிருஷ்ணா பாரு. நீ பாரு, இவன் ஆகாஷ்தீப் 1, சிராஜ் 5. சிம்பிள். இல்லடா, crucial விக்கெட் சொல்றேன். டக்கேட் விக்கெட் எடுத்து பிரசித் கிருஷ்ணா, ஜோர் விக்கெட் எடுத்து பிரசித் கிருஷ்ணா, அப்புறம் பித்தல் எடுத்தது பிரசித் கிருஷ்ணா. சோ கடைசியில டங்கு தான், அது வேற விஷயம். பட் அந்த 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட் டக்கெட் அண்ட் ரூட் ஒரு செட் பேட்ஸ்மேன் எடுத்தாட்டாங்க. அந்த நல்ல செம்ம டெலிவரி பார்த்தேன். சோ ஐ திங்க் லாட் ஆஃப் கிரெடிட் ஷுட் கோ டு பிரசித் கிருஷ்ணா. அது என்ன, அது டெஃபினெட்லி நீ சொல்ற மாதிரி சிராஜோட அந்த எக்ஸூபரன்ஸ் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு, ஃபென்டாஸ்டிக் எனர்ஜி லெவல் ஆஃப் சிராஜ். அந்த எனர்ஜி கொண்ட மாதிரி ஃபீல்ல அவன் தான் நம்பிக்கை கொண்டு தான் எவ்ரிபடிக்கும் நம்மளால வின் பண்ணி கொடுக்க முடியும்னால அப்படின்னு நீ ஆக்சுவலா பாத்துனா. And the new brigade of Indian youngsters, Chika, brave cricket ஆடி இருக்காங்க Chika. Going forward, கௌதம் கம்பீர் நிறைய கேள்விகள் அவரோட டெஸ்ட் மேட்ச் கோச்சிங்ல, டெஸ்ட் ரெட் பால் கோச்சிங்ல என்ன பண்ணிருக்காரு. நிறைய மேட்சஸ் வின் பண்ணது கிடையாது. இந்த மேட்சுக்கு முன்னாடி 12 மேட்சஸ்ல இந்தியா won only 2 matches, losing 9 matches. என்னடா இந்தியா காலியா? What is Gambhir going to do? In the particular match could have is also a kickstart for Gambhir in test ball cricket. Suddenly he's got his team. Actually argument vechikalam, maybe in the team that Gambhir wanted, he probably did not want the seniors. Adanal it is very debatable. Adu patti நம்ம பேசலாம், adu patti இன்னொரு நாள் பேசலாம் definitely. But he's got his young team and they have delivered for him, Chika. The youngsters, the Soniani, they have delivered a lot. You have to give it. The version youngsters in the காலத்துல கிரிக்கெட்லயும் சரி, ஜெனரல் லைஃப்லயும் இந்தியன்ஸ் ஆக்சுவலா பார்த்தா யங்ஸ்டர்ஸ் ஒரு பிரேவா போல்டா இருக்காங்க. They are willing to face any kind of challenge. And இது அணி we have to give a lot of credit to IPL. IPL என்ன, you are playing, you are rubbing shoulders with all the top cricketers in the world. And ஆடி பாத்துறா நீ. சிராஜ் is a product of IPL. சிராஜ் IPL தான் டெஸ்ட் ஆடினா ஆக்சுவலா ஒரு டெட்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவன் ஐபிஎல் பண்ணி வந்தா நேரா டெஸ்ட் போயிட்டான் சிராஜ். சோ சிராஜா இருக்கட்டும், ஜெய்ஸ்வாலா இருக்கட்டும், சுப்மன் கில்லாவே இருக்கட்டும், ஆல் தீஸ் ஃபெலோஸ் அவன் அந்த ஐபிஎல் ஆடி they have that what you call ஒரு tremendous what you call ஒரு fearless factor இருக்கு அவன்கிட்ட. fearless ஆடுற கிரிக்கெட். அந்த fearless factor இருக்கிறதுனால ஒரு ஃபியரே இல்லாம ஆடுறாங்க, போல்டா ஆடுறாங்கனால. and because they are playing IPL they got used to it. ஆனா அவங்களுக்கு அந்த காலத்துல கொஞ்சம் பெருசா இதா இருக்கும், சீனியர் பிளேயர் எல்லாம் பார்த்தா பயப்படுவாங்க. இப்ப பயப்படுறதே கிடையாது. நீ போறியா டங்குன்னு அடிக்கிற, நீ போறியா விக்கெட் எடுக்கிற, தில்லுக்கு துட்டு ஆடுறாங்க இன்னைக்கு. அந்த போல்ட் நேச்சர் வந்துட்டு அவங்களுக்கு ஒத்துக்கிறியா இல்ல? ஐபிஎல் has made a lot of difference for them. அண்ட் ஒரு ஸ்மார்ட் நேச்சரும் வந்துச்சு. நிறைய பேண்டர் இருந்தது சீக்கா இந்த சீரீஸ்ல, நிறைய சண்டைகள் இருந்தது, நிறைய பேண்டர் இருந்தது. அது எப்பவுமே யூஸ்வலா நடக்கும். யூஸ்வலா ஆஸ்திரேலியாக்கு எதிராக பார்ப்போம். இப்போ இங்கிலாண்டும் நல்ல ஃபயரியா இருந்தாங்க. ஹாரி புரூக் he was very fired up. பென் டக்கெட், ஜாக் கிராலி எல்லாம் நிறைய பேசினாங்க நம்ம பிளேயர்ஸ் கிட்ட. நம்ம பிளேயர்ஸ் they also gave it back. பட் in the end ஃபைனலா ஜடேஜா அவுட் எடுத்தாங்க செகண்ட் இன்னிங்ஸ். பை த வே 50 அடிச்சுதான் அவுட் ஆனார். அதுவும் ரவீந்திர ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரீஸ் சீக்கா. ஆக்சுவலி சீக்கா, ஹூ இஸ் யுவர் மேன் ஆஃப் தி சீரீஸ்? ஏன்னா ஜடேஜா பாருங்களா, ஆல் ரவுண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஆவரேஜிங் மோர் தென் 400 500. அந்த சீரீஸ்ல பாருங்க, செகண்ட் இன்னிங்ஸ் 25 நாட் அவுட், 69 நாட் அவுட், 61 நாட் அவுட், 107 நாட் அவுட், ஃபைனலா 53க்கு அவுட் ஆனாரு சீக்கா. இவனா ஜடேஜாவும் வேற லெவல் ஆடிட்டு இருக்கான். நீ சொன்ன மாதிரி இந்த மேன் ஆஃப் சீரீஸ் ஃபார் இந்தியான்றது வெரி வெரி டிபேட்டபிள். நீ சொல்ற மாதிரி சுப்மன் கில் பிகாஸ் குவாண்டம் ஆஃப் ரன்ஸ், ஒரு இனாமிட்டி ஆஃப் ரன்ஸ் 754 ரன்ஸ் வேற லெவல். இன் ஆல் ஃபேர்னஸ், எஸ் அவன் பார்த்தா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அவனால வின் பண்ண போட்டு கர்நாடகா வின் பண்ண செகண்ட் டெஸ்ட் மேட்ச். அது ஒன்று. இன் ஆல் ஃபேர்னஸ் யூ ஹேவ் டு கிவ் ஹிம் அண்ட் வின்னிங் கேப்டன் ஆல்சோ. அண்ட் அந்த ஸ்கோர்ஸ் ஆல்சோ ஹெல்ப் ஹிம் டு வின் தி சீரீஸ், நம்பர் 1. பட் சிராஜ் இஸ் a very close fight. நீ மறக்காத, சிராஜ் was pretty close. ஜடேஜா நீ சொன்ன மாதிரி என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஜடேஜா எல்லாருமே எடுத்து பாரு. கேஎல் ராகுல் அடிச்சிருக்கான், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் எல்லாரும். சோ நீ பார்த்த ரிஷப் பந்த் இல்ல இந்த டெஸ்ட் மேட்ச் ஆடல, பட் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ பீன் ஃபேண்டாஸ்டிக். சோ அதான் சொல்றேனே, தைரியமா ஆடுறாங்க. IPL factors help the Indians a lot, and in all fairness you have to give it to them. Rubbing shoulders and playing with all the top cricketers in the world. அந்த தைரியம் வந்துட்டு. and Indians நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்த்த ஒரு யங்ஸ்டர்ஸ்ல பார்த்தா தில்லி துண்டா லைஃபே லீட் பண்றாங்க. they are able to they are willing to face challenges, which is a very good sign for young India. Yeah, absolutely great sign. Outstanding test match Chika. Of course நம்ம ஒரு full series review. நீ பாரு அனி, இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ரிஷப் பந்த் கிடையாது,
இந்த டெஸ்ட் மேட்ச்ல இவன் ஜஸ்பிரீத் பும்ரா. பும்ரா கிடையாது, பும்ரா கிடையாது, ரிஷப் பந்த் கிடையாது. I'm talking about this in the season. Two of the biggest players in the Indian cricket team. Or two of the biggest players in world cricket today. அவங்க இல்லாம இந்த டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. ஐ மீன் இங்கிலாண்டும் அதே மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் கொடுக்கலாம், எங்களுக்கு பென் ஸ்டோக்ஸ் கிடையாது, கிறிஸ் வோக்ஸ் இன்ஜூர் ஆயிட்டாரு அப்படின்னு. பட் திஸ் நாட் பீங் தேர் இட் டசன்ட் மேட்டருங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த டெஸ்ட் மேட்ச், திஸ் பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச் will go down in history as one of the top 5 test matches India has ever played. ஏன்னா அந்த மாதிரி ஒரு victory for India. I think this will go down as one of the top 5 test matches ever played. எனக்கு தெரிஞ்சு in modern day cricket எடுத்து பார்த்தா the top I think one of the best test matches in the recent past. ஒரு எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி இவ்வளவு க்ளோஸா டெஸ்ட் மேட்ச் நடந்துருக்கு சொல்லு பார்க்கலாம். நிறைய டெஸ்ட் மேட்ச் க்ளோஸா போகுது. நம்ம என்ன ப்ராப்ளம்னா நம்ம இந்தியா மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்றோம். இப்போ ரீசெண்டா ஆஸ்திரேலியால போய் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாங்களே, ஷமார் ஜோசப் 7 for 200 டிஃபெண்ட் பண்ணாரு. அதுவும் இஸ் an iconic டெஸ்ட் மேட்ச். ஆக்சுவலி they won by 10 runs. லாராலாம் அழுதாரு ஆக்சுவலி கமெண்ட்ரி பாக்ஸ்ல வின் பண்ணும்போது, ஏன்னா அவ்வளவு வருஷம் கேச்சு வெஸ்ட் இண்டீஸ். Yeah, so there are a lot of close matches. என்னன்னா நம்ம இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நம்ம எப்பவுமே பார்க்கும்போது இது will go down as one of the closest test matches, one of the best test matches. Chika, I'm running out of time. Obviously நான் கமெண்ட்ரி முடிச்சு நான் ஓடணும் இப்போ திருப்பி ஏர்போர்ட்டுக்கு. டெஃபினட்டா in 2 days time viewers, நான் Chika and one more guest, we are going to talk about the entire series. ஒரு breakdown பண்ண போறோம். Looking forward to it. Thank you very much Chika once again. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers.